தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக சமீபத்தில் தமிழக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுச்சு. தாவேக்கா கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க பலர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம்ல கலந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் நடக்கிற பல சீர்கேடுகளை பற்றி பேசியிருந்தாங்க. அந்த வகையில் டிவிகேல தலைமை பொறுப்பில் இருக்கிற ஆதவ் அர்ஜுனா பேசும்போது நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை விமர்சனம் பண்ணியிருந்தாரு. தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவராக ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியலுக்கு வந்து சிஸ்டத்தை மாற்றணும் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பார்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆனார்? அவரு கடைசியில் ரெட் ஜெயின் பிக்சர்லயே நடிக்க போயிட்டார். அவர் மேல விமர்சனம் கிடையாது. அந்த வலிமை, மன வலிமை நம்ம தலைவர்கிட்ட இருக்கு. நான் பதிவு பண்றேன். இப்படி ஆதவ் அர்ஜுனா ரஜினிகாந்த் அரசியல் வராம போனதுக்கு காரணமே டிஎம்கேவோட மிரட்டல் தான் அப்படின்னு பேசினது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. பல கட்சி தலைவர்கள் ஆதவ் அர்ஜுனாவோட இந்த பேச்சுக்கு கண்டனங்களை தெரிவிச்சாங்க. மேலும் ஆதவ் அர்ஜுனா பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இந்த ஒரு சூழ்நிலையில ரஜினிகாந்த் அவர்களே இதை பத்தி பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தாவேக்கா கட்சியில் தலைமை பொறுப்பில் இருக்கிற திரு ஆதவ் அர்ஜுனா சமீபத்தில் என்னை பற்றி உண்மைக்கு மாறான ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தாரு. அவரோட அவதூறு கருத்தை கண்டித்து எனக்கு ஆதரவாக குரல் கொடுத்த தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மதிப்பிற்குரிய எடப்பாடி திரு பழனிசாமி, தமிழக பாஜக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், மத்திய அமைச்சர் திரு எல் முருகன், தமிழக அமைச்சர் திரு ரகுபதி, திரு தொல் திருமாவளவன், திரு எஸ்பி வேலுமணி, நண்பர் திரு அண்ணாமலை, திரு அர்ஜுனமூர்த்தி, திரு அன்புமணி ராமதாஸ், திரு ஜி.கே. வாசன், திரு ஜான் பாண்டியன், திரு புகழேந்தி மற்றும் பல கட்சி அரசியல் தலைவர்கள், திரு அமீர், திரு ஜி. தனஞ்சயன் மற்றும் திரையுலக நண்பர்கள் மற்றும் திரு நக்கீரன் கோபால், சாணக்கியா, திரு ரங்கராஜ் பாண்டே மற்றும் ஊடகத்துறையினர், என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் ஆதவ் அர்ஜுனாவோட பேச்சுக்கு அதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு மறுத்து பதிலடி கொடுத்திருக்காரு. மேலும் ஆதரவு கொடுத்த கட்சி தலைவர்கள் மற்றும் மக்களுக்கு நன்றிகளையும் சொல்லியிருக்காரு. ரஜினிகாந்த் அவர்களே நேரடியாக ஆதவ் அர்ஜுனாவை கண்டிச்சிருக்கிறதுனால இதுக்கு ஆதவ் அர்ஜுனா தரப்புல இருந்து விளக்கம் கொடுக்கப்படும் எதிர்பார்க்கப்படுது.